வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு லக்னத்துக்கும், அதாவது ராசி கட்டன்னு சொல்லக்கூடியதில் லக்னம் 12 லக்னம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம். அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிதோ அதுக்கு அந்த பலனை போடுறோம். மொத்தமாக போட்டால் அது ஒரு 180-200 மணி நேரம் ஆகும். அதனால் மொத்த வீடியோ போட முடியாதுங்கிறதுனால, அதே நேரத்தில் ஒரே ஆள் அவ்வளோத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால, யாராருக்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கவுங்க லக்னத்துக்கு ஒரு கிரகத்துக்கும் தனித்தனியாக பலன் சொல்கிறோம். அந்த வகையில் சூரியனுக்கு ஏற்கனவே நான் 12 வீடியோ போட்டாச்சு, சந்திரனுக்கும் போட்டாச்சு, இப்போ செவ்வாய்க்கு போட்டுட்ருக்கோம். இதில் 8வது லக்னமான விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் 12 இடத்துல எங்கெங்கே நின்னா என்ன பலன் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இதோட பலன் எப்படின்னா, ஜோதிட பலன் அப்படிங்கிறது ஒரு 10 விதமான கோணங்களில் பார்ப்பாங்க. அந்த 10 ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பார்வை, இணைவு, யோகம், இந்த மாதிரி ஒரு 10 வகையில் நாங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் ஒரு ஜோசியரும் பார்த்து சொல்லுவாங்க. இதில் பிரதானம்னு ஒரு 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம். இப்போ நம்ம அந்த இடத்த தான் சொல்ல போகிறோம். நம்ம என்ன சொல்ல போகிறோம், செவ்வாய் அதோட காரகத்தை சொல்ல போகிறோம். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தால் என்ன பலன் சொல்ல போகிறோம், அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் நின்னா என்ன பலன் அப்படின்றத சொல்ல போகிறோம். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இதோட பலன் கண்டிப்பாக நடக்கும். நம்ம சொல்கிற பலன் பரிபூர்ணமாக அது மட்டுமே நடக்கும்னு இல்லை, அதில் கொஞ்சம் மற்ற வகையிலலாம் நம்ம பார்க்காததுனால, அதனால் இதோட பலன் கொஞ்சம் கூடுதலாகவோ குறையாவோ இருக்குமே ஒழிய இது நடக்காமல் மட்டும் போகாது. அந்த அளவில் நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம். இப்போ நம்ம பலன் சொல்ல போகிறோம். லக்னம் அப்படிங்கிறது விருச்சிகமாக இருக்கிறதுனால அதுலேயே செவ்வாய் இருக்கார். அது சொந்த வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால அடிப்படை தேவைகள்னு சொல்லக்கூடியது உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகளாக அற்புதமாக பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் ரூசக யோகம்னு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அதுவும் ராஜயோகம். அந்த யோகத்தை பெறுவதனால இந்த நன்மை. ஆனால் இயற்கையாகவே ரிச்சிக லக்னத்துக்கு ஒரு சிறு குறைபாடு உண்டு. என்ன அப்படின்னா, இமேஜ் டேமேஜ் ஆகிற குறைபாடு. அதாவது கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் வரும். அதே நேரத்தில் மனக்குழப்பம், சற்று சுபாவக்கேடு போன்றவைகள் இருக்கும். இது அவங்களுக்கு லேபிளாக கூட மாறலாம், ஐக்கானாக மாறும், இமேஜ் ஆகிடும். எப்படின்னா, குழப்பவாதினோ, பிரச்சனை பிடிச்சவங்கனோ, கடங்காரனோ, நோயாளினோ, இந்த மாதிரிலாம் கூட இமேஜ் குத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது விருச்சிக லக்னத்துக்கு பழகிறவங்க பரிபூர்ணமாக உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி பழக மாட்டாங்க. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்க கூட பழகிறவங்க. எல்லாம் சிரித்து பேசி பழகிறத நீங்கள் ஏமாற போகிறீங்க. ஆனால் யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. ஏன்னா உங்களுடைய சுபாவத்தில் மக்களுக்கு பரிபூர்ணமான விருப்பம் கிடையாது, பரிபூர்ணமான மகிழ்ச்சி கிடையாது. அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் தான் உங்கள்கிட்ட பழகுவாங்கன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள குறை சொல்லாதீங்க. உங்களோட சுபாவத்தை நீங்கள் செக் பண்ணிங்க. செல்ஃப் எஸ்டிம், சுய மதிப்பீடு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டால் நல்லது. ஆக 2ஆம் இடத்துல நின்னா என்ன ஆகும்? விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது தோஷமாகும். தனுசில் இருந்தால் தோஷம் இல்லைன்னுவாங்க, ஆனால் நிவர்த்தி இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருந்தால் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளில் பாதிப்பு ஏற்படும். வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். பார்வையில் மருத்துவம் தேவைப்படும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆக அடிப்படை கல்வி அப்படிங்கிறதுலையும் குடும்பம், பார்வை, வாக்கு இவைகளெல்லாம் பிரச்சனைகள், குறைபாடுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இது இல்லையா, ஆனால் குறைபாடு தான் இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நல்லதும் இருக்கும். நம்மக்கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்கும், நல்லா கூர்ந்து பார்க்குற அமைப்பு, வாக்கு, வெட்டு 1 துண்ணு 2ன்னு பேசுகிற அமைப்பு, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்குடைய குருவை பொறுத்து அது வேறு பார்க்கலாம். ஆனால் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கூடவோ குறைவோ இருக்கலாம் மற்ற வழிகளை பார்க்கும்போது. இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம் மகர ராசியில். ஸோ விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், உச்சம் பெற்ற செவ்வாயினால் இந்த காரக தோஷம் சொல்லக்கூடிய சகோதர தோஷம் விலகும்.
இளைய சகோதரங்க இருக்க வாய்ப்பு உண்டு. மற்றவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்க சகோதர தோஷம் உண்டாகும். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை உபாதைகள், டான்சில்ஸு, தைராய்டு போன்ற உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளோட வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படவும் ஆக்கும். உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் வலுத்திருக்கும். எப்படின்னாக்கா உங்களோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் பிறகு இருக்கும்னு அர்த்தம். கலைஞானம் இருக்கும்னு அர்த்தம். கலை ரசனா இருக்கும்னு அர்த்தம். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் 4ல் வந்தால் என்ன அர்த்தம்? 50-50. 4ல் இருந்தால் அது தோஷமாகும். லக்னாதிபதி 4ல் இருந்தால் அசையமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள், பட்டப்படிப்பு இவைகள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அம்மாவை சார்ந்து இருக்க வேண்டிய அமைப்பு, இவைகள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 4ல் இருக்கிற காரணத்தினால அசையமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் போன்றவற்றில் வில்லங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். வீடு எந்த தான், ஆனால் என் பேரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அசையமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள் போன்றவற்றில் வில்லங்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். தன்னோட ஆரோக்கியத்திலும் தன்னோட தாயாரோட ஆரோக்கியத்திலும் தோஷங்கள், குறைபாடுகள், வருத்தங்கள், கவலைகள் இருக்கும்னு அர்த்தம். அடுத்து இப்போ 5ல் இருந்தால் என்ன ஆகும்? மீனத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த விருச்சிக லக்னத்துக்கு புத்திரபாக்கியம் இருக்கும்னு அர்த்தம். 5ல் செவ்வாய் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. ஸ்தான பலன் அது. ஸ்தானத்தில் யார் நிற்கிறாங்களோ அது பாவி நின்னா புத்திர தோஷம். ஆனால் லக்னாதிபதி போய் 5ல் இருந்தாக்கா பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக புத்திரனை பெற்றுவிடுவார்னு இருக்குது. அந்த வகையில் புத்திர பாக்கியம் உண்டு. 6ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறது? காதல் தோல்வி ஏற்படும், புத்திர பாக்கியம் குறைபாடு உண்டாகும், குழந்தைக்காக கவலை உண்டாகும், குழந்தைக்கு நோய் உண்டாகும், இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. வயிற்றில் நோய் உண்டாகும். இதெல்லாம் உங்களுக்கும் உண்டு. ஆக இது 50-50. புத்திர தோஷம் 50%, புத்திர பாக்கி 50%. 6ஆம் அதிபதி 6ல் இருந்தால் என்ன நடக்கும்? 6ல் செவ்வாய் இருந்தால் ஜெயிக்கிறோம், ஜெயம்தான். அது ஆட்சி பெற்றிருந்தால் பரிபூர்ண ஜெயமாக இருக்கும். வாழ்க்கையில் கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி, எதிரி போன்றவற்றெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தமாகுது. அமைப்புண்டுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வாழ்க்கையில் வரப்போகிறதுன்னு அர்த்தம்தான். இதெல்லாம் சண்டை இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆக வரும், இதெல்லாம் வரும். ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 7ஆம் இடம் ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்னா, 7ல் செவ்வாய் இருந்தாலுமே தோஷம் தான். அதுலேயும் விருச்சிக லக்னத்துக்கு பெரிய தோஷம். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கார் செவ்வாய். 6ங்கிற கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடிக்குரிய கிரகமான செவ்வாய் பகவானுக்கு வாழ்க்கை துணை திருமண ஸ்தானத்தில் நின்னால் வரப்புற வாழ்க்கை துணை தோஷம் கொண்டதாக இருக்கும். அதாவது தனக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒத்து வராது, சண்டை சச்சரவு வரும், ஒம்பு வழக்கு வரும், அல்லது ஃபேமிலி கோர்ட்டு போக வேண்டியதாக இருக்கும், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், பஞ்சாயத்துகள் உண்டு. அல்லது ஆரம்பத்திலே கல்யாணம் நடக்காமல் காலம் கடந்துக்கிட்டே போகலாம். முன் தோஷமாக இருந்தால் ரொம்ப காலம் ஆகலாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு, கலாட்டா கல்யாணமாக இருக்கலாம். பின் தோஷமானால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக மொத்தத்தில் 6ஆம் அதிபதி 7ல் இருந்தால் திருமண தோஷமாகும். அந்த வகையில் விருச்சிக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருப்பது திருமண வாழ்க்கையை கெடுக்கும். இப்போ 8ல் வந்தால் என்ன நல்லதா? 6 கிரகம் 8ல் இருக்கார். அதோட நல்லது கிடையாது. ஒரே ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிரகத்தை வச்சு சொல்லக்கூடாது, பல கிரகங்கள் 3 இடத்தை வச்சு சொல்லணும். 6ஆம் இடம் 8ல் இருந்தால் கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும். வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். அதனால் பிரச்சனைகள் வரும். கொஞ்சமாக நஞ்சமாக இல்லை, கொஞ்சம் பெரிய அளவுலேயே வரும்னு அர்த்தம். லக்னாதிபதி 8ல் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை போராட்டமாக இருக்கும், ஈஸி கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஈஸியாக இல்லாமல் போராடியே ஜெயிக்க வேண்டியது இருக்கும். ஆக லக்னத்து 8ல் விருச்சிக லக்னத்துக்கு 8ல் லக்னாதிபதி செவ்வாய் 8ல் இருக்கிறதும் 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதும் நன்மை இல்லை. வாழ்க்கையில் எல்லா வகையான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய அனுபவசாலியாக இருப்பீங்க. அடுத்தது 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 1ஆம் அதிபதி 9ல் இருந்தால் நல்லது தான், சௌபாக்கியம் பெறுவாங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, பலவீனமாக இருக்கு. நல்லவன் தான், ஆனால் வல்லமை இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி 9ல் நீச்சமான என்ன அர்த்தம்? கடுமையான பித்ருதோஷம். அப்பாவுக்கு ஏகப்பட்ட பித்ருதோஷம் உண்டு. அப்பாவோட சொத்து பத்து வில்லங்கத்தில் மாட்டிக்கலாம், அல்லது இழந்து போகலாம், அல்லது அப்பாவுக்கும் தனக்கும் ஆகாமல் போகலாம்,
அல்லது அப்பாவோட பரம்பரையும் தனக்கு ஆகாம போலாம் மறந்து போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆக மாட்டோம் பித்ரு தோஷம். 10ஆம் இடத்துல இருந்தால் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் கடுமையாக இருக்கும். அரச தண்டனை கூட கிடைக்கலாம், சிறை தண்டனை கூட கிடைக்கலாம். ஐசியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையில் ஆபத்தான பிரிவுக்கு உள்ளே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்படலாம். கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும், வாசல் வரைக்கும் வரும். 6ஆம் இடம் 10. எதிரி அந்த மாதிரி கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, ஒம்மல், இதனால் பல பாதிப்புகள் இவைகள்லாம் ஏற்படும். நிறைய எதிரிகளை நீங்கள் சம்பாதிப்பீங்க. லக்னாதிபதி 10ல் இருந்தால் என்ன அர்த்தம்? சதா காரிபன், எப்போவுமே எதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாளில் சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். அதனால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் பாட்டு தான் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இடையூறு வந்துக்கிட்டே தான் இருக்கும். 11ஆம் இடத்துல கன்னியில் இருந்தால் செவ்வாய், கன்னி செவ்வாய் பகை. கன்னியில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? லக்னாதிபதி 11ல் இருந்தால் லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய சொகுசான ஆடம்பர வாழ்க்கை உண்டுன்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 11ல் இருந்தால் ரொம்ப ஆபத்து. கடன் வாங்கியாச்சு அந்த மாதிரி வாழ்வாங்கன்னு அர்த்தம். எப்படி? கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி இவைகளால் கடன் வாங்கியாச்சு அல்லது எதிரிகளோட பணமோ அல்லது அடுத்தவங்களோட பணத்தையோ கையில் கொடுத்தா கூட தாம்தூம்னு செலவு பண்ணிவிட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்திக்கிற அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இதனால் என்ன நடக்கும்? தன்னை விட பெரிய மனுஷனுங்க, ஆன்றோர் சான்றோர் மேலோர் பணக்காரன் பதவியில் இருப்பவன் அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்களோட எல்லாம் பகை ஏற்பட்டு போயிடும். எச்சரிக்கையாக இருக்கும். 6ஆம் இடம் 12ல் இருந்தால் என்ன நடக்கும்? தானே வந்து வெளியூர், வெளிநாடு, அந்த மாதிரி இடங்களில் இடம் மாறி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கையில் புலம்பெயர்தல் நடைபெறலாம். அது மட்டும் இல்லாமல் கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி காரணமாக காலவரையும், தனவரையும், பொருள் வரையங்கள் ஏற்படலாம். ஆக மொத்தத்தில் காலில் சக்கரம் கத்தின்னு சுற்றிக்கினே இருக்கிற அளவுக்கு அலைச்சல், பயணம், துன்பம், விரயம், நஷ்டம் இவைகள் நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கை. இதுதான் உங்களுடைய விருச்சிக லக்னத்துக்கான எந்த இடத்துல நின்னாலும் அதுக்கான பலனை சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்ததை நம்ம அடுத்த லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.